திமுக கூட்டணி தவிர்த்து யாருக்கு வாக்களித்தாலும் வளர்ச்சி அரசியல் மாறி கலவர அரசியல்தான் நடக்கும். வெல்லப்போவது தமிழக அணியா டெல்லி அணியா என்பதை முடிவு செய்யப் போவதுதான் இந்த தேர்தல் என திருவிடந்தை மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். பாரதிய ஜனதாவின் டப்பா என்ஜினுக்கு எதிராக திராவிட மாடலின் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் உள்ளது என ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகம் என்றும் தலை குனியாது என்றார். ஆட்சி பங்கு என்பது தமிழகத்துக்கு ஒத்து வராது. இது எங்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்த இடையில் சிலர் திட்டமிட்டு சதி செய்கின்றனர் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை ராகுலும் முதல்வர் ஸ்டாலினும் சேர்ந்து முடிவு செய்வார்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். மற்ற இந்தியர்களைப் போலவே தமிழக மக்களும் கூட்டணி ஆட்சியை விரும்புகின்றனர். பிற மாநிலங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொள்ளும் போது தமிழகம் மட்டும் தயங்குவது ஏன் என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சியில் பங்கு தமிழகத்திற்கு ஒத்துவராது என முதல்வர் ஸ்டாலின் கூறியதற்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது காங்கிரஸ் செய்த தவறு என கூறியுள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் மத்திய பட்ஜெட்டை படிக்காமல் வந்து பேசியுள்ளார் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஏழைகள் விவசாயிகள் நலனை விற்றதே காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் என்றார். தமிழக மக்கள் பன்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றனர். திமுக தான் அதை அரசியலாக்குகிறது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். திமுக தான் காங்கிரசின் அடிமையாக இருக்கிறது. அதிமுக எந்த விதத்தில் அடிமையாக உள்ளது என பழனிசாமி கேட்டார். பாரதிய ஜனதாவிடமும் அதிமுகவை அடகு வைக்கவில்லை என்றார். ஆட்சிக்கே வராத போது கூட்டணி ஆட்சி பற்றிய பேச்சு எதற்கு? எங்களுக்கு அதிமுகவிடம் எந்த டிமாண்டும் இல்லை. முதலில் செங்கோட்டையன் அவரது தொகுதியில் மீண்டும் வெல்வாரா என்று பார்ப்போம் என நெல்லையில் நயினார் நாகேந்திரன் கூறினார். மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டியே பழகப்பட்டவர் முதல்வர் ஸ்டாலின். இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் செய்ய செலவிடும் நிதியில் தமிழக மக்களுக்கு எத்தனையோ நல்ல திட்டங்களை சொந்தமாக யோசித்து செயல்படுத்தியிருக்கலாம் என அண்ணாமலை கூறியுள்ளார். சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் நயினார் நாகேந்திரன் தலைமையில் பாரதிய ஜனதா தேர்தல் மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பொன் ராதாகிருஷ்ணன், SR சேகர் உட்பட 6 பேர் இடம்பெற்றுள்ளனர். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஏன் நாளை சிம்பு கூட அரசியலுக்கு வரலாம். அரசியலுக்கு யார் வந்தாலும் போனாலும் திமுக தான் நமக்கு ஒரே எதிரி என அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கூறினார். கிராம சுகாதார பணியாளர்களின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு விரைந்து நிறைவேற்றி தர வேண்டும் என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இனி அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்திற்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடலையும் கட்டாயம் பாட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. நம் நாட்டின் வலிமை என்ன என்பதை நாம் உணர வேண்டும். 140 கோடி மக்களே இந்தியாவின் வலிமை. தங்கம் வெள்ளி விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவை பற்றியெல்லாம் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என லோக்சபாவில் ராகுல் சொன்னார். சபாநாயகர் அறைக்குள் 20 முதல் 25 எம்பிக்கள் நுழைந்து அவரை வசைப்பாடினர் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். அவர் மென்மையான மனிதர். வேறு யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் என்றார். முதல்வர் பதவி விவகாரத்தில் கட்சி மேலிட கட்டளைக்கு நானும் சிவக்குமாரும் கட்டுப்பட வேண்டும் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் தலைமை மாற்றம் தவிர வேறு எதுவும் உங்களால் கேட்க முடியாதா என கோபமடைந்த அவர், நீங்கள் வேறெதுவும் கேட்பதில்லை என்றார். T20 உலகக்கோப்பை தொடரில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 2வது சூப்பர் ஓவரில் தென்னாப்பிரிக்க அணி த்ரில் வெற்றி பெற்றது. அப்பா ஸ்டாலினை தொடர்ந்து மகன் நாசமானது தலைமுறைகள் என அன்புமணி தெரிவித்தார். ஓட்டுக்கு காசு தர மட்டும் கணக்கு எடுக்கிறீங்களே என கேட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் குழப்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். தேர்தலில் அதிமுக பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று தனித்தே ஆட்சி அமைக்கும் என்றார். விசில் சத்தம் கேட்டு திமுகவுக்கு பயம் ஏற்பட்டுள்ளது என தமிழிசை தெரிவித்தார். ஸ்டாலின் கிட்ட தடுமாற்றம் தெரிகிறது என்றார். தாவிக ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை. தேர்தலை சந்தித்தால்தான் அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு உள்ளது என கணிக்க முடியும் என பழனிசாமி கூறினார். அவர் முதலில் தேர்தலை சந்திக்கட்டும், விஜய் திரையில் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் என்றும் கூறினார். திமுக அளித்த வாக்குறுதிகளில் 1/4 பங்கை கூட நிறைவேற்றவில்லை என சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். திமுக நிறைவேற்றிய வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்கிறோம், ஆனால் இதுவரை அவர்கள் தரவில்லை என்றும் கூறினார். காரைக்கால் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 14ஆம் தேதி வருகை தர உள்ளார் என
புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். தமிழகத்துக்கான நிதி பகிர்வில் ரூபாய் 1400 கோடியை மத்திய அரசு குறைத்துள்ளது. தமிழகம் வளர்ச்சி அடைந்துவிடக் கூடாது என்று பாஜக அரசு நினைக்கிறதா என பார்லிமெண்டில் திருமாவளவன் கேள்வி எழுப்பினார். எங்களது கூட்டணி உணர்வுபூர்வமான கூட்டணி. இன்னும் சில கட்சிகள் எங்களுடன் இருக்கிறது என அன்புமணி தெரிவித்தார். திமுக கூட்டணியில் குழப்பம் உள்ளது. தேர்தலில் எங்களுக்கு சாதகமான பேரலை வரும் என்றார். என்டிஏ கூட்டணியில் எந்தவித சலசலப்பும் குழப்பமும் இல்லாததால் சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளதாக அன்புமணி தெரிவித்தார். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்றார். திருமாவளவனுக்கு ஆலோசனை சொல்லும் அளவுக்கு செல்வ பெருந்தகை பெரிய ஆளில்லை என வன்னியரசு பேசியதற்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை அரைவே கட்டுத்தனமாக பேசுபவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்றார். தமிழக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அனாதையாக தனித்து நிற்கப் போகிறார்கள் என பாரதிய ஜனதா நிர்வாகி குஷ்பு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆதரவற்று தனித்து நிற்கப் போகிறதென பாரதிய ஜனதா நிர்வாகி குஷ்பு தெரிவித்துள்ளார். தேஜ கூட்டணியில் தேமுதிக இணையுமா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு பிரதமர் மார்ச் 1ஆம் தேதி தமிழகம் வருவார், அப்போது பார்க்கலாம் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தொடர்ந்து மேடையில் பார்க்கலாமா என்ற கேள்விக்கு பார்க்கலாம் என்றார். மத்திய அரசின் சக்தி நிவாஸ் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியில்தான் தமிழகத்தில் தோழி விடுதிகள் தொடங்கப்பட்டதாக அண்ணாமலை விளக்கமளித்துள்ளார். விஜய் ஒருபோதும் எம்ஜிஆர் ஆக முடியாது. 200 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது விஜய் கட்சிக்கு போகுமா என்பது கேள்வியே என நயினார் நாகேந்திரன் சொன்னார். விஜய் எனக்கு நல்ல நண்பர்தான். ஆனால் விஜய் தற்போது பாரதிய ஜனதாவின் பி டீமாக உள்ளார். அவருக்கு அதிக ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். தமிழக மக்களுக்கு எது போலி எது நிஜம் என்பது தெரியும் என திமுக எம்பி தயாநிதி மாறன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பயிலும் அனைத்து மாணவர்களும் நடப்பாண்டு பொதுத் தேர்வில் தமிழ் மொழி தேர்வு எழுதுவதை கட்டாயமாக்க வேண்டுமென நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் முதல்வராக பழனிசாமி இருப்பார் என என்டிஏ ஆட்சியா அதிமுக ஆட்சியா என்ற கேள்விக்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார். கூட்டணி ஆட்சி தேவையில்லை என்றால் தனித்து போட்டியிடுவோம் என திமுக அறிவிக்க தயாராக உள்ளதா என தவைக்கா நிர்வாகி அருண்ராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இந்த முறை மக்காச்சோளம் அமோகமாக விளைந்துள்ள நிலையில் திமுக அரசின் அலட்சியத்தால் உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நாடு தழுவிய அளவில் நாளை நடக்கும் வேலைநிறுத்த போராட்டத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் பங்கேற்கக்கூடாது. நாளை விடுப்புகள் வார விடுமுறை ரத்து செய்யப்படுகிறது என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. அரசியலில் நல்லதோ கெட்டதோ, ஆனால் நம்மை பற்றி பேசிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த வேலையை பார்த்த பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு நன்றி என திண்டிவனத்தில் அதிமுக எம்பி சி சண்முகம் கூறினார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். எங்கள் கூட்டணியில் விரிசல் ஏற்படாது என மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழக நலனுக்கு எதிராக சிந்தனை உள்ளவர்களுக்கு மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகம் புதுச்சேரி தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்க தேர்தல் ஆணைய துணை அதிகாரிகள் பானு பிரகாஷ், மானிஷ் கார்க், பவன்குமார் சர்மா உட்பட 7 பேர் கொண்ட குழு சென்னை வந்துள்ளனர். தவைக்கா நிர்வாகிகள் தங்களின் பிறந்தநாள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளை நடத்தும் போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாதவாறு நடத்த வேண்டும். மீறுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிகவுடன் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. அனைத்து தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது என நயினார் நாகேந்திரன் சொன்னார். முதல்வர் பயந்து விட்டார். அவருக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. மோடி, அமித்ஷா அடிக்கடி வருகிறார்கள். கூட்டணி கட்சிகள் மக்களின் ஆதரவை பார்த்து முதல்வர் ஸ்டாலின் புலம்புகிறார் என செல்லூர் ராஜு சொன்னார். காங்கிரஸ் கட்சியை திமுக அடிமைத்தனமாக நடத்துகிறது. அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருப்பது அவர்களுக்கே ஒரு மானக்கேடுதான் என பாஜக நிர்வாகி விஜயதரணி கூறினார். மத்திய அரசை கண்டித்து பல்வேறு தொழிற்சங்கத்தினர் நாளை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். இதில் பங்கேற்கும் வகையில் அரசு ஊழியர்கள் நாளை பணிக்கு வராவிட்டால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. அரசியலை தாண்டி ராகுல் எனது சகோதரர் போன்றவர். திமுக காங்கிரஸ் இணைந்துதான் சட்டசபை தேர்தலை சந்திக்கும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். புதுச்சேரியில் நாளை சட்டசபை கூட்டத்தொடர் துவங்குகிறது. முதல்வரும் நிதியமைச்சருமான ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். சமீபத்தில் திமுகவில் இணைந்த தவிக தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளர் பி டி செல்வகுமார் திமுக வர்த்தக அணி துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஊடக வெளிச்சம் இருக்கிற இந்த நாளில் திமுகவினர் அராஜகம் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் மீண்டும் வந்தால் நாடு காடாகும். பிணம் தின்ன துடிக்கிற பேய்களிடம் வாக்காளர்களே எச்சரிக்கையாக இருங்கள் என தவிக நிர்வாகி நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார்.
சிறுபான்மையினர் பாதுகாப்பாக வாழக்கூடிய மாநிலமாக தமிழகம் உள்ளது என்றும் பாஜக ஆட்சி நடைபெறும் மாநிலங்களில் சிறுபான்மையினர் நிலை குறித்து கனிமொழி கேள்வி எழுப்பினார். சென்னையை அடுத்த திருவிடந்தையில் திமுக மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு நடந்தது. இதில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் பணி என்று வந்துவிட்டால் திமுக தொண்டனை அடித்துக் கொள்ள ஆள் இல்லை என்றார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடரும். 2026 வெற்றி பெற்ற திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். தமிழக அரசு தாக்கல் செய்யும் இடைக்கால பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் அரண்டு போகும் அளவு அறிவிப்புகள் இடம்பெற உள்ளன என அமைச்சர் சேகர் பாபு சொன்னார். கால்வலி காரணமாக அமைச்சர் துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அடுத்த சில நாட்கள் அவர் ஓய்வில் இருக்க டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். திருமாவளவனுக்கு ஆலோசனை சொல்லும் அளவுக்கு செல்வ பெருந்தகை வளரவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலர் வன்னியரசு விமர்சித்துள்ளார். 5 மாநில சட்டசபை தேர்தலையொட்டி சொந்த மாவட்டங்களில் பணியாற்றும் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யுமாறு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நடத்தப்பட இருக்கும் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக துணை தேர்தல் கமிஷனர் பானுபிரகாஷ் தலைமையில் அதிகாரிகள் குழுவினர் இன்று தமிழகம் வருகின்றனர். ஒடிசாவை சேர்ந்த தொழிலாளியை சிறார்கள் கத்தியால் தாக்கிய சம்பவம் தொடர்பாக விளக்கம் கேட்டு தமிழக அரசுக்கு மனித உரிமை கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னையில் அடுத்தடுத்து காகங்கள் இறந்து வந்த நிலையில் தற்போது கோவையிலும் காகங்கள் இறந்து கிடந்ததால் பறவை காய்ச்சல் பாதிப்பாக இருக்குமோ என்று மக்கள் பீதியடைந்துள்ளனர். சென்னை மாநகராட்சியின் 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் வருகிற 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிப்பன் மாளிகையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஆசியாவின் சிறந்த மலை பிரதேசங்களின் பட்டியலில் நாட்டில் உள்ள சிம்லாவுக்கு முதலிடம் கிடைத்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக இலங்கையின் நுவரெலியா உள்ளது. பத்திரிகையாளர்களை நாளை வீடு புகுந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். கண்டிப்பாக இது நடக்கும் என தேமுதிக பூத் நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரேமலதா முன்னிலையில் தேர்தல் பொறுப்பாளர் மாறி பேசியது சர்ச்சையாகியுள்ளது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,16,800 ரூபாய்க்கும் கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 14,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை இன்று காலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் சவரனுக்கு 1,520 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 1,18,320 ரூபாய்க்கும் கிராமுக்கு 190 ரூபாய் உயர்ந்து 14,790 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. புதுச்சேரியில் அரசு நிகழ்ச்சிக்கு வந்த முதல்வர் ரங்கசாமியை முற்றுகையிட முயற்சி செய்த பொதுப்பணித்துறை தற்காலிக ஊழியர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். தமிழகத்தில் பனிப்பொழிவு தொடர்ந்து வரும் நிலையில் பிப்ரவரி 20ஆம் தேதியையொட்டி தெற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஏமத் சந்தர் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசிக்க சென்னை வந்துள்ளதாக கூறிய தேர்தல் துணை ஆணையர் மானிஷ் கார்க், இது தேர்தலுக்கு முன் நடக்கக்கூடிய வழக்கமான பணிதான். தேர்தலுக்கு எல்லா பணிகளும் தயாராக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வோம் என கூறினார். திண்டுக்கல் நத்தம் புகையிலைப்பட்டி புனித சந்தியாகப்பர் புனித செபஸ்தியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. இதில் பாலகுரு என்ற மாடுபிடி வீரர் மாடு முட்டி பரிதாபமாக இறந்தார். மதுரையில் உள்ள கள்ளழகர் ராக்காயி அம்மன் 18ஆம் படி கருப்பசாமி மற்றும் பழமுதிர்ச்சோலை கோயில்களில் பாமக தலைவர் அன்புமணி குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையில் பசுமை தாமிர உற்பத்தி ஆலை அமைக்க அனுமதிக்க கோரி வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கனிம வளத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. மகா சிவராத்திரி வார இறுதி நாளை முன்னிட்டு சென்னை கீழாம்பாக்கம், கோயம்பேடு மற்றும் மாதவரத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. புத்தக வாசிப்பை ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு செல்லும் நடவடிக்கையாக திருச்சி மாவட்ட நிர்வாகமும் பபாசி இணைந்து நடத்தும் புத்தக திருவிழா வரும் 14ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை திருச்சி செயின்ட் ஜான்ஸ் வெஸ்டரி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடக்க உள்ளதாக கலெக்டர் சரவணன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தெருக்களில் உள்ள ஜாதி பெயர்களை நீக்க அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு தடை கோரிய வழக்கில் ஜாதி பெயர்களை நீக்க 1978 பிறப்பித்த அரசாணைப்படி இவ்வழக்கில் அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என பதில் மனு தாக்கல் செய்ய ஹைகோர்ட் மதுரை கிளை தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ள TNPSC குரூப் 2 பணியிடங்களுக்கான தாள் 2 பொது அறிவு தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவுவதால் திருவள்ளூர் மற்றும் சென்னை புறநகர பகுதிகளில் கோழி இறைச்சி விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. சென்னையில் 3 நாட்களுக்கு முன்பு ரூபாய் 280க்கு விற்கப்பட்ட 1 கிலோ கோழிக்கறி தற்போது ரூபாய் 220 குறைந்துள்ளது. ஈரோட்டில் இன்ஸ்டாகிராமில் அறிமுகமான 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில்
மருத்துவமனை ஊழியர் தருண்குமாருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து ஈரோடு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தமிழகத்தில் மீண்டும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும், வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னை அடுத்த நாவலூரில் நள்ளிரவில் செல்போன் கடையில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை திருடிய வழக்கில் ஐயப்பன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் ஐயம்பாளையம் வழியாக காரில் கஞ்சா கடத்தி வந்த 3 சிறுவர்கள் உட்பட 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 22 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் இந்திய எல்லை கட்டுப்பாடு கோட்டின் அருகில் கண்ணிவெடி வெடித்ததில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய ராணுவ வீரர் ஒருவர் படுகாயமடைந்தார். ஆந்திர மாநிலம் அன்னமயா பகுதியில் தண்ணீர் டேங்கரில் செம்மரம் கடத்திய வேலூர் மற்றும் சித்தூரைச் சேர்ந்த 4 பேரை செம்மரக் கடத்தல் தடுப்பு அதிரடிப்படை போலீசார் கைது செய்தனர். ரூபாய் 1.65 கோடி மதிப்புள்ள 72 செம்மரக் கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மும்பை மாநகராட்சி மேயராக அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரித்து தாவ்டே இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஆட்சியை பிடித்த முதல் நாளிலேயே பாரதிய ஜனதாவிற்கும் தாக்கரே குழுவினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. விண்வெளித்துறையை தனியார் மயமாக்கும் ஒரு முயற்சியாக இஸ்ரோவின் சேட்டலைட் பஸ் திட்டத்தை வடிவமைக்க ஆஸ்ரோம், அஜிஸ்டா, துருவா ஸ்பேஸ் ஆகிய 3 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. கோவை ஈஷா யோகா மையத்தில் பிப்ரவரி 15ஆம் தேதி சத்குரு முன்னிலையில் நடைபெறவுள்ள மகா சிவராத்திரி விழா கேரளாவில் 29 கோயில்களில் நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது. ரஃபேல் விமானம் ஒரு ஹீரோ போல் செயல்பட்டது. இன்னும் நிறைய போர் விமானங்களை படையில் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என விமானப்படையின் துணைத் தலைவர் ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை இறுதி செய்ததன் மூலம் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்தியாவை விற்றுவிட்டது. பிரதமரின் கண்களில் பயத்தை பார்க்கிறோம் என லோக்சபாவில் ராகுல் பேசினார். கனடா பள்ளியில் நடந்த கொடூரமான துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்தேன் என பிரதமர் மோடி தெரிவித்தார். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு எனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. லோக்சபாவில் உரையாற்ற சுதந்திரம் வேண்டும் என ராகுல் பேசினார். எரிபொருள் பொருளாதாரத்தை ஆயுதமாக்கும் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து பட்ஜெட்டில் எதுவும் இல்லை என லோக்சபாவில் ராகுல் தெரிவித்தார். சபரிமலை தங்க மோசடி வழக்கில் 3வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு கைதான முன்னாள் தேவஸ்தான தலைவர் வாசுவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் தாக்கல் செய்த நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸில் பிழைகள் இருப்பதால் நோட்டீஸை நிராகரிக்க வேண்டாம், பிழைகளை சரி செய்து திரும்பப் பெற்று நடவடிக்கைகளை விதிகளின்படி தொடருமாறும் ஓம் பிர்லா அறிவுறுத்தியுள்ளார். லோக்சபா தலைவர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக காங்கிரஸ் தாக்கல் செய்த நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸில் பிழைகள் இருப்பதாக லோக்சபா செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மணிப்பூரில் குகி, நாகா, பழங்குடி சமூகத்தினரிடையே மீண்டும் கலவரம் ஏற்பட்டுள்ளதால் அடுத்த 5 நாட்களுக்கு இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. போலி ஏஐ வீடியோக்கள் மற்றும் போட்டோக்களை நீக்க அரசு அல்லது கோர்ட் உத்தரவிட்டால் 3 மணி நேரத்திற்குள் சோசியல் மீடியா நிறுவனங்கள் நீக்க வேண்டும். இந்த புதிய விதிமுறை பிப்ரவரி 20 முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தள்ளுபடியாகும் வரை சபாநாயகர் நாற்காலியில் அமரப்போவதில்லை என ஓம் பிர்லா முடிவு செய்துள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளஹஸ்தி சிவன் கோயிலில் வருடாந்திர மகா சிவராத்திரி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திரளான பக்தர்கள் கொடியேற்றத்தில் பங்கேற்றனர். சென்னை குன்றத்தூரில் உள்ள தெய்வ சேக்கிழார் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உண்டியலில் பிப்ரவரி மாதம் பக்தர்கள் காணிக்கையாக ரூபாய் 4.97 கோடி அளித்துள்ளனர். மேலும் 1071 கிராம் தங்கம், 31,811 கிராம் வெள்ளி கிடைத்தது. திருப்பதி மாவட்டம் ஸ்ரீ காளஹஸ்தி சிவன் கோயிலில் வருடாந்திர மகா சிவராத்திரி பிரம்மோற்சவ விழா கண்ணப்பர் கொடியேற்றத்துடன் பிரம்மாண்டமாக துவங்கியது. பக்தர்கள் ஹரஹர மகாதேவா என கோஷம் எழுப்பி வழிபட்டனர். கனடா பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் உயிரிழந்தார். லிபியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு சட்டவிரோதமாக சென்ற படகு கடலில் கவிழ்ந்த விபத்தில் 4 பச்சிளம் குழந்தைகள் உட்பட 53 பேர் பலியானார்கள். அமெரிக்கா தங்களது சுயநலனுக்காக எங்களை பயன்படுத்திக் கொண்டது, பிறகு டாய்லெட் பேப்பர் போல தூக்கி எறிந்தது என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார்.
பாகிஸ்தான் இந்தியா போரை நிறுத்தவில்லை என்றால் உங்கள் மீது மிக அதிக வரி விதிக்கப்படும் என்று இரு நாடுகளையும் அச்சுறுத்தியே அமைதியை ஏற்படுத்தியதாக ட்ரம்ப் தெரிவித்தார். நாடு தழுவிய போராட்டங்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து நடந்த வன்முறையால் பாதிக்கப்பட்ட அனைவரிடமும் ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியன் மன்னிப்பு கோரினார். மடகாஸ்கரில் கெசானி புயலால் இதுவரை 20 பேர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 33 பேர் காயமடைந்ததாகவும் தேசிய இடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை தவிர வேறு யாரும் இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் போவதாக அறிவிக்கவில்லை என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர் அபிஷேக் சர்மா வயிற்றில் ஏற்பட்ட தொற்று காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். நாளை நடக்கும் நமீபியாவுக்கு எதிரான போட்டியில் களமிறங்காவிட்டார். அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் துவக்க வீரராக களமிறங்குவார் என பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவித்தன. T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகள் இடையிலான போட்டி உலகக்கோப்பை வரலாற்றில் 2 சூப்பர் ஓவர்கள் வீசப்பட்ட போட்டியாக மாறியது. T20 உலகக்கோப்பை தொடரின் 15வது லீக் போட்டியில் இங்கிலாந்து அணியை வெஸ்ட் இண்டீஸ் அணி 30 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. பாகிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டிக்காக உற்சாகமாகவும் தயாராகவும் இருக்கிறோம் என இந்திய அணி வீரர் திலக் வர்மா தெரிவித்துள்ளார். நடிகர் அல்லு அர்ஜுனை சந்திக்க வருபவர்களுக்கு 42 கண்டிஷன்களை அவரது குழுவினர் கொடுப்பார்கள் என காவிரி பருவா என்ற பெண் விளம்பர ஆய்வாளர் ஒரு பேட்டியில் கூறினார். இது வைரலாக அல்லு அர்ஜுன் தரப்பில் வெளியிட்ட அறிக்கையில் அந்த கருத்துக்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை, உண்மைக்கு புறம்பானவை. இதை நாங்கள் தீவிரமாக எடுத்து அவதூறு பரப்புபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை துவங்கியுள்ளோம் என தெரிவித்துள்ளனர். ராஜ் மற்றும் TK இயக்கத்தில் ஷாகித் கபூர், விஜய் சேதுபதி, KK மேனன், ராஷி கண்ணா நடிப்பில் 2023 வெளியாகி வரவேற்பை பெற்ற வெப் சீரிஸ் ஃபார்சி. இந்த தொடர் வெளியாகி 3 ஆண்டுகள் ஆன நிலையில் ராஜ் TK வெளியிட்ட பதிப்பு ரவுண்ட் 2 செயலியில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர். இயக்குநர் கௌதம் மேனன் படங்கள் தயாரித்ததால் நஷ்டம் ஏற்பட கடன் சுமைக்கு ஆளானார். இதை சரிசெய்ய படங்களில் நடிக்க துவங்கினார். அவர் கூறுகையில், பொருளாதார பிரச்சினைகளில் சிக்கி தவித்த போது அதிலிருந்து மீண்டு வர லியோ படம் பெரிய அளவில் கை கொடுத்தது. துருவ நட்சத்திரம் படத்தை ரிலீஸ் செய்ய யாரும் ஆதரவு தரவில்லை. இன்னும் ஓரிரு பிரச்சினைகள் மட்டுமே உள்ளன, அதுவும் சரியாகி விரைவில் படம் ரிலீஸ் ஆகும் என்றார். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ள லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ரிலீஸ் ஆக உள்ளது. அடுத்து பிரதீப் ஒரு படத்தை தயாரிக்கிறார். இதை அவரிடம் இணை இயக்குநராக இருந்த ஒருவர் இயக்குகிறார். நாயகியை மையமாக கொண்டு உருவாகும் இப்படத்தில் மமிதா பைஜு நடிக்கிறார். ஏற்கனவே இவர் பிரதீப்பின் டியூடு படத்தில் நடித்தார். தெலுங்கில் முன்னணி நடிகையாக உள்ள ஸ்ரீலீலா தமிழில் பராசக்தி படத்தில் நடித்தார். அடுத்து தனுஷுடன் நடிக்கிறார். கர்நாடகாவைச் சேர்ந்த இவர் டாக்டருக்கு படித்து வந்தார். படிப்பு முடிந்த நிலையில் நேற்று நடந்த பட்டமளிப்பு விழாவில் டாக்டர் பட்டத்தை பெற்றார். இனி அவர் நடிகை அல்ல, டாக்டர் ஸ்ரீலீலா. உயிரிலே கலந்தது படப்பிடிப்பில் தனியாகவே இருந்த சூர்யாவை ஜோதிகாவிடம் பேசு பேசு என சொன்னவர் நடிகை ராதிகாதான் என நடிகர் சிவகுமார் தெரிவித்தார்.